வாட் அ நைஸ் மவுஸ். இப்படி ஒரு சாஃப்டான மவுஸ் மட்டும் என் கையில் கிடைச்சா விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன எஜ்ஜில் குத்துது? திஸ் மவுஸ் மேட் இன் விச் கண்ட்ரியா? சார் நீங்க பிடிச்சிருக்கிறது மவுஸ் இல்ல சார், நம்ம கவுஸோட கை. ஓ கௌசல்யா, வெரி சாரியா. எவ்ரிபடி லுக் அட் ஹியர். See my next discovery. Excellent. என்னடா கம்ப்யூட்டரவே காக்கா பிடிச்சிட்டீங்க? இப்பெல்லாம் கை தட்டினாதான் கம்ப்யூட்டரே வேலை செய்தா? கை தட்டல் இஸ் என்கரேஜ்மெண்ட். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? See the monitor. இப்போ இருக்கிற என் போட்டோ வச்சு சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கே மிரண்டா எப்படி? சாருக்கு சில்லுன்னு மிரண்டா கொண்டா. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருப்பேன்னு நான் காட்டு ரெடி. நீங்க பார்க்க ரெடியா? சரி, கம்ப்யூட்டர்ல பெரிய ஜித்தனா இருக்கே, நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லுவியா? ஓகே. எலிப்பொறிக்கும் கனிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எலிப்பொறியில மவுஸ் உள்ள மாட்டிக்கும், கனிப்பொறியில மவுஸ் வெளியில இருக்கும். What an intelligent, you are related to me. இல்லைன்னா இங்க எதுக்கு வர்றேன் சார்? என் பிரச்சனையும் இந்த ஊர்லயே நீங்க ஒருத்தர் தான் தீர்க்க முடியும். பல நாளா தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். என் தங்கச்சி பையன், இவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் சின்ன வயசு பாலி விவாகம் உள்ள தள்ளுவாங்க. யோ 18 வருஷம் முன்னாடியே காணாம போயிட்டாயா? இப்போ எப்படி இருப்பான்னு சொல்லு, நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறேன். காணாம போன இந்த பையனை கண்டுபிடிச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்களே, உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய அடப்பாசியா இருக்கும். டேய், யாரை பார்த்து அடப்பாசுக்கிற நான்சென்ஸ்? என் பொண்ணு யார் தெரியுமா? இந்த சிட்டியோட பியூட்டி குயின்ரா. பார்க்கறது தான் பளபளன்னு இருப்பா, ஆனால் எகிரி அடிச்சான வை பல்லு பேந்துடும். மொத்தத்தில் என் பொண்ணு ஒரு விஜய் சாந்திடா. Chichi, அப்படிலாம் இல்லடி. பசங்க நிக்கறாங்க. English. You see, actually, Hello. we have planned to go there. உங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல? Sorry, we don't know Tamil. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. விடுதியில ஒரு அறை போடலான்னு இருக்கோம். வரீங்களா? What? எல்லாம் ஒரு அறாரே தான். You? ஹலோ, ஒவ்வொருத்தரா வந்தா போதும். ஆனா இதே மாதிரி அறகுறையா தான் வரணும். இது எங்க அன்பு கட்டளை. எப்படி வசதி? நாங்க தயாராக நீங்க தயாரா? வெளியில வெயிட் பண்றோம். விடுதிக்கு வந்து ஆங்கிலம் பேசாதமா? இதுக்கு தான் இங்கிலீஷ் வேணான்னு சொன்னேன். கேட்டிங்களாடி? ஏய், என்னாச்சு? அவங்க தமிழ்ல பச்சை பச்சையா திட்டிட்டு போறாங்க. இப்ப மட்டும் பச்சை தமிழ்ல பேசுறீங்க. அவனுங்களை கிராஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்ல பேசி அழட்ட வேண்டியது. பதிலுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு அவனுங்க காய்ச்சிட்டு போறானுங்க. இப்ப பாரு. வாமா கண்ணு, உனக்காக தமிழ் தெரியுமா இல்ல தெரியலன்னு சொல்லுவியா? தெரியும்டா. என்னடா இவ்வளவு அசிங்கமா பேசுறா? ஐயோ மச்சான், யாங்கடா போயிடா. சீக்கிரம் சீக்கிரம், இத்தனோடு பொட்டிகள் என்ன நடக்குது? டாடி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கமா? மறுபடியும் மாப்பிள்ளை தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி தேடாலும் அவ திரும்ப கிடைக்க போறது இல்ல. இவ்வளோ நேரம் இங்க இருந்ததுக்கு இந்த ஆளுக்கு ஷேவ் பண்ண 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. Shut up. Don't insult my saloon software. இந்த விஞ்ஞானி பேச மாட்டான், செஞ்சு தான் காட்டுவான். காணாம போனவங்க மாப்பிள்ள எப்படி இருப்பான் நீங்க பாத்துக்கங்க. ஜி, இந்த மூஞ்சி சரி பண்ணோம்னா களிம்ப காய்ச்சி ஊத்துன போல இருக்கே. பாலங்கியா போகுது, முகத்துல பருதான் போகுது. யோ, மார்ச்சூரியில எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒரு அனாதை புணர்ந்து அப்படி இருக்கும். இப்படிதான் அதை இருக்கும். போய் காட்டுறியா? இந்த பையன் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, சார் நீங்க எடுத்த தப்பான முடிவால உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறா, சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. அவன் தற்கொலையா நீ கொலையா இதோ இப்ப தெரியுமியா? என்னது? ஐயோ, என் கம்ப்யூட்டருடைய கருப்பு பறி போகுதே. முடியா போட்டோவை பார்த்தா அப்படியே புல்லரிச்சு போட்டு செல்லரிச்சு போன மூஞ்சி காட்டுறேன். ஏமா நீ சிரம் போற? நான் எதுக்கு இருக்கேன்? ஐயோ வேணாயா, என் கம்ப்யூட்டரையா. ஐயோ சூரத்தாங்க மாதிரி அடிச்சிட்டாயா. ஐயோ டாடி, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே மாப்பிள்ளைய தேடுறேன் காட்டுறேன்னு அலைஞ்சிங்க, இதே ஃபைட் வீட்லயும் நடக்கும். வாங்க. ரொம்ப மாதிரியே சட்டை பிடிக்கிறியாமா? ஐயோ, இன்சூரன்ஸ் பண்ணாம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினே, சேட்டு வந்தா வேட்டு வச்சிடுவானே. ஏன்னா கம்ப்யூட்டர்னு அலையறீங்க? இப்ப என்ன காணாம போன என் புள்ள எப்படி இருப்பான்னு தெரியணும் தானே? என் புள்ள என்ன மாதிரி அழகா இருப்பா. அதெல்லாம் இல்ல, அவ என்ன மாதிரி தான் இருப்பா. எதுக்காக இந்த ஆர்குமெண்ட்? என்னங்க, என் மருமகன் என்ன மாதிரி அழகா லட்சணமா இருப்பான். பாத்தியாமா, சைக்கிள் கேப்ல உங்க அம்மா தன்னை அழகுண்டா சொல்லிக்கட்டுமே டாடி. அட எதுலயும் ஒரு நியாய தர்மம் வேணாமா? இவளை பொண்ணு பார்க்க போன போது எனக்கு மெட்ராஸ் சரியா பார்க்க முடியாம கண் எரிச்சல அவுட் போஸ்ட்ல ஓகேன்ட்டேன். மாணவர்களை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுல. அட என்னங்க எனக்கு தெரியாதா? அப்புறம் ஆஸ்பத்திரியில தானே அரே குறையுமா ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. அது கிட்ட சொல்லு. இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். என் புள்ள என்ன மாதிரி அழகா வந்து நிக்கதான் போறா, நீங்களாம் பார்க்க தான் போறீங்க. நம்பிக்கை இல்ல ஆண்டி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வருவான் அப்ப வருவான்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
வந்த பாடு இல்ல. ஆண்டி இப்போ என்ன, உங்களுக்கு உங்க பையன் வேணும் அவ்வளவுதானே? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சும்மா ஸ்டைல மீச வச்சுக்கிட்டு உங்க பையன் மாதிரி நான் வந்து நிக்கிறேன். இந்த பாருமா, நீ என் பையனா வந்து நின்னா அப்புறம் உனக்குள்ள ஒரு பொண்ணு தேடணும். ஐயய்ய, இந்த குடும்பத்துக்கு எப்பவும் எதையாவது ஒன்று தேடுறதே பொழப்பா போச்சு. நீங்க தேடிட்டே இருங்க, இந்த ஜென்மத்துல அவன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னமா சொன்ன? டாடி என்ன ஸ்டேஷன்ல டிராப் பண்ணுங்க, மெட்ராஸ் போணும். இருமா 2 நாள் கழிச்சு போலாம். நாளைக்கு காலேஜ் ரீஓபனிங் டாடி. போங்க டாடி. பை Bye, பை. bye. வர்ற 25ஆம் தேதி இங்கேருந்து புறப்படுற எல்லா ஃப்ளைட்லையும் என் பேரில் டிக்கெட் புக் பண்ணுவே. சீக்கிரட்டாக இருக்கட்டும். ஏங்க 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைய பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நினைப்பிலையாவது அவன் நல்லா இருப்பான்ல? நல்லா இருப்பேன். நிச்சயம் உங்க ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருப்பேன். யோ, அங்கனே சும்மா மணி அடிச்சிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டு இருக்கல. இதை ஜெயிலு நினைச்சியா இல்ல கோயில் நினைச்சியா? பக்திக்கு கோயில், புத்திக்கு ஜெயிலு. சரி சரி, கோயில் விட்டு கிளம்பு. சி, ஜெயில் விட்டு கிளம்பு. இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை காசுக்காக நீ ஏத்துக்கிட்டு அடிக்கடி இங்க வர்றதுனால இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கே நீ செல்லப்பிள்ளை ஆயிட்ட. உன் உதவி எங்களை மாதிரி பெரிய லெவலில் இருக்கிற ஆபீசர்களும் தேவைப்படுறதுனால உன்னை ஒண்ணுமே சொல்ல முடியலப்பா. ரஜினிகாந்த் நடிச்ச தீ படத்தை பார்த்துப்பட்டு அதுல அவர் போட்டிருந்த 7, 8, 6 நம்பரை கொடுத்தா தான் உள்ள வருவேன்னு அடம் பிடிச்சு வாங்கி போட்டுக்கிட்டேன். வர வர ஒரு லொல்லு தாங்க முடியலப்பா. மூர்த்தி, திஸ் இஸ் டூ மச். சாவி என்கிட்ட கொடு, இல்ல என் வேலை போயிடும். மாமு, போன ஸ்பீட்லயே உள்ள வர போறேன். அப்புறம் ரூம் வேற ராசியான ரூமா. உள்ள சின்ன சின்ன பொருளை சேமிச்சு வச்சிருக்கேன். நீங்க இருந்தோம் வரவ ஏதாவது சுட்டு பண்ண என்ன பண்றது? வணக்கண்ணே, இப்போ வெளியே திருறவன் உள்ள போடலாம், உள்ளே திருறவன் எங்க போடுறது? உங்களை சொல்ல என்ன, பொதுவா சொல்றேன். சிவராஜனே, சொல்ல மறந்துட்டேன். இந்த துணியில லாண்டரியில போட்டிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சுக்கோமா, வந்து செட்டில் பண்ணிடுறேன். வர வர இந்த ஜெயில் லாட்ஜ் மாதிரி மாறிட்டு இருக்குது. மூர்த்தி, அண்ணா வெளியே போறியாப்பா? ஆமா சொல்லுங்கண்ணா. நான் படுற வேதனையை பிள்ளைங்க பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. புரியுதுண்ணா, புரியுது. உங்க பிள்ளைங்களை ஏதாவது சொல்லணுமா? ஆமா மூர்த்தி, வெளியே போய் என் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட இந்த ஜெயிலுக்கு வர வேண்டாம். சேலம் ஜெயிலுக்கோ வேலூர் ஜெயிலுக்கோ ஏன் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கூட போச்சொல்லுப்பா. இந்த ஜெயில் வேணாம். ஏன்னா கொசு கடியும், மூட்டை பூச்சி கடிக்கிற இந்த கஷ்டமெல்லாம் என்னோட போட்டுப்பா. என் பிள்ளைங்க தாங்கிக்க மாட்டாங்கப்பா. தாங்கி கையெடு கஸ்மாலம். சென்டிமெண்டா சொல்லி நெஞ்ச நக்க போறேன். நான் சொந்தக்காரங்களோட உள்ள வந்திருக்கியா? போயிட்டு வரேன். வரும்போது பேடி போயிட்டு வரவா. யோ, சாவு வீட்லயும் ஜெயிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதியா? என்ன புச்சா? நான் அடிக்கடி உள்ள வந்தாதான் பல பேருக்கு பழப்ப கெடுத்துற போல இருக்குது. நான் மூர்த்தி மறுபடியும் எப்போ உள்ள வருவா? அத வெள்ளிய ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் முடிவு பண்ணிடுறேன். அடுத்து மூர்த்தி எந்த கேஸுக்கு ஜெயிலுக்குள்ள போனன்றத நான் இப்ப முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா மூர்த்தி ஜெயிலுக்கு போற எல்லா கேஸையும் இந்த ஜேபி, அதாவது ஜெயில் புரோக்கர் தான் முடிவு பண்ணுவான். உன் கேஸ் என்னையா? சார், என் பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். ஆனால் பையன் இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்கு. பெரிய மனசு பண்ணி மூர்த்தி இந்த கேஸை ஒத்துக்கிட்டா நிக்காம நடக்கும். நிக்கலாம் பக்காவா நடக்கும். கேஸை பத்தி டீட்டெயில் சொல்லுங்கயா. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு பொருளை திருடிட்டேன். பேர் என்ன? அகமத் கான். அப்பா பேரு? அம்ஜத் கான். திருடின பொருள்? வீடியோ கான். ஏண்டா, உங்க வீட்டு மானம் காணாயிடக்கூடாதுக்காக காணுங்களாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்களா? மூர்த்தி கொடுக்க முடியாதியா? மூர்த்தி நான் வச்சுக்கிறேன். போ, நிக்காத, எட்ட காலி பண்ணு. மூர்த்தி, ஜெயில் வாசல்ல அந்த துப்பாக்கியை பிடிச்சிருக்கீங்களா? வேலையை விட்டு தூக்கிடுவானுங்கப்பா. இதை வச்சு எதாவது பண்ணிருக்கியா? இந்த பாரு, ஜெயில தூங்கும் போது நீ வெளில செக்யூரிட்டி இருந்து பழகி போயிடுச்சு. இப்ப 2 நாள் வெளில இருக்க போற. ஒண்ணு நீ கண்ணை பிடிச்சி நீங்க நில்லு, இல்ல நீ இவ்வளவு பிடிக்க சொல்ற. உனக்கு எது வசதி சொல்லு. உனக்கு அந்த அவசியமே இல்ல. நீ ஒரு நாள் கூட இந்த வீட்டுல தங்க முடியாது. உடனே ஜெயிலுக்கு போறதுக்கு கேஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. கேஸ சொல்லு. ஹேய் பப்பி, எப்படி கண்ட்ரோல். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தொழில் தான் பத்துக்குச்சு. இந்த லட்சணத்துல என் புருஷனை போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம கண்ணையாவியா? அட, அவன் போய் 4 மாசம் ஆச்சு. இப்ப அவன் புள்ள பொண்ணையாவில வச்சிட்டு இருக்கேன். மூர்த்தி, வாரத்துக்கே 7 நாள் தேவைப்படும் போது வாழ்க்கைக்கு ஒரு ஆள் எப்படி போதும்? சரி, கேஸ்னு ஒன்று கொண்டான்ட்ட. இது ஒத்துக்கிட்டா என்ன கூலி கொடுப்ப? நீ வந்து இருக்க போறியே என் வீட்டுல ஜாலி. அதுதான் இந்த கேஸுக்கு. தம்பி, நீ ஒத்துக்கிற இந்த கேஸ்ல தான் என் பையனோட எதிர்காலமே இருக்கு. அவன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். பெத்தவங்க நாங்களும் ஆசைப்படுறோம். ஏதோ காலேஜ்ல பெண்களை கிண்டல் பண்ற பசங்களோட தற்செயலா இவனும் நின்றுட்டு இருந்தானா. முழு பழி இவன் மேல விழுந்துடுச்சு. இவன் தான் கலாட்டா செய்தான்னு ப்ரூஃப் வந்துடுச்சுன்னா இவன் கலெக்டர் ஆகிறதுக்கு பதிலா ஜெயில கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அதனால என் பிள்ளைக்கு பதிலா தப்ப நீ செஞ்சதா ஒத்துக்கணும். பொண்ணை கிண்டல் பண்ண விஷயம் கேவலமான கேஸு.
கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆகணும்னா கேஷ் நிறைய இருக்கணும். இருக்கா? இவ்வளோ வேணா தரேன். இதுதான் முந்தானி முடிச்சா? ஹாட் கேஷ். ஹாட் கேஷ்னா கையை சுட்டுருங்க. அதனால நீங்கள் சூட் கேஸ்லேயே வைங்க. இனி கேஸ்லேருந்து உங்கள் புள்ள எஸ்கேப். ஓகேவா? மூர்த்தி, உனக்கு நேக்கு இது 50வது கேஸ் ஆக்கும். சரி, மேட்ருக்கு வருவோம். அமெரிக்கா போறவன் ஒருத்த மேல கார் ஏற்றி அது ஒத்துக்கிட்டதுல 2 மாசம். இன்னும் கம்மியாக வாங்கிக்கலாம். ஜட்ஜ் நம்ம ஆள் தான். மேக்ஸிமம் 3 மாசம். அதுக்கப்புறம் அந்த ஈவ் டீசிங் கேஸ் ஒத்துக்கிட்டதுல ஒரு 3 மாசம். வெறும் 30 நாள். அதுதான் இல்ல, இந்த கேஸ் இருக்கே ரொம்ப சீரியஸ். மினிமம் 1 இயர். அதுவும் அந்த பொண்ணோட கண்டிஷனை பார்த்தா 4 வருஷம் போட்டாலும் போட்டுருவா. என்ன சார் வளர்றீங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? அங்க பாருங்க அந்த பொண்ணோட நிலைமைய. ஆளெல்லாம் பிடிச்சாச்சு. பாட்டி பேர் மூர்த்தி. கேஸ் இவ்வளவு சீரியஸ் யார் நம்ம கிட்ட சொல்ல? பாரியா, இந்த பொண்ணை ஈவ் டீஸ் பண்ணது மூர்த்தி தான் ஜட்ஜு கேட்பாரு. ஆமான்னு சொல்லு. பொண்ணால पे பேச முடியாது சார். पैसाटी परवाला सही गला काट सोलिया। हाँ माजी सुन लो, जो जज पूछेगा तो इसका कारण वो काला शर्ट पहनने वाला मूर्ति का दिखाना। सबको बड़ा भाई छोटा भाई समझकर राखी बांधने वाली मेरी बेटी को तुमने सत्यानाश किया। पापी, भगवान तेरा सत्यानाश करे। मेरा मन जल रहा है, मेरे पेट में आग लगी हुई है। अभी तुम कभी अच्छा नहीं रहोगे। நான் பண்ணவே இல்லம்மா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லம்மா. இல்லம்மா, நான் யோ பாருங்க. சொல்லியா நான் பண்ணல? சொல்லியா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் படத்துக்காக தான் ஒத்துக்கிட்டேன். சொல்லுங்க சார். ஏன் சார் இப்படி பொண்ணுங்க உயிரோட விளையாடுறீங்க? நல்லா பாருங்க சார், எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு ஈவ் டீசிங்கிற பேர்லயும் ராகிங்கிற பேர்லயும் பொண்ணுங்க உயிரை வாங்க போறீங்க? क्या बिगाड़ा था? मेरी बेटी का कुसर क्या है? मूर्ति 11 மணி கோர்ட்ரா. 11 மணிக்கு தான் கோர்ட். வர அவனோட வர. இவர் சிரிக்கிற நோட்டு மட்டும் கையில இருந்தா எவ்வளவு வேணா அட வச்சுட்டு எத்தனை பேரை வேணா சமாளிக்கலாம்ல. நீ பண்ண தப்புக்காக இன்னொருத்தன் காசை வாங்கிட்டு ஜெயிலுல போறான். நாட்டுல இந்த மாதிரிலாம் இருக்கானுங்கல்ல. இப்படி ஒருத்தர் இருக்கிறது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அவளை ரேப்பே பண்ணிருக்கலாம் இல்ல? ஏமா அப்படி இப்படி ஃபீல் பண்ற? இருக்கிற பொண்ணுங்கள எவளையாவது கை வச்சிட வேண்டியது தானே? கை வைக்கணும்னா காம்ப்ளெக்ஸ்ல ஃபிகரா இல்ல? கோர்ட்டுக்கு போகாம இவங்க எங்க?
தெரியாம கைய வச்சுட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ண போறேன். இந்த பொண்ணோட நிலைமைக்கு நான் காரணம் இல்ல, அவன்தான். சாரி சார், எங்களுக்கு உண்மை என்னன்னு இப்பதான் தெரியுது. ஆமா, உங்களுக்கு எப்ப முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது. சார், நம்ம கண்ட்ரோல்ல இருக்க R2, B4, G3 எல்லா ஏரியால இருக்க ரவுடிங்ல புடிச்சிட்டு வந்தோம் சார். வெல் டன், வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். வேற யார் இருக்கா? குள்ளகுமார் மட்டும் உள்ள வர மாட்டேன்னு அடம் முடிச்சான் சார். ஆனா அவனே பிடிச்சு கொண்டு வந்துட்டான் சார். இன்னைக்கு காத்தால தான் சுதந்திர தினம்னு சொல்லி சீட்டு குளிக்கு போட்டு என்ன வெளியில அனுப்புனீங்க. மறுபடியும் ஈட்டாந்து உள்ள வச்சா என்ன சார் அர்த்தம்? எப்ப வந்து ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையை போட்டு தன்னந்தனியா எந்தவித பாதிப்பும் இல்லாம நடுராத்திரில திரும்பி வருதோ அன்னைக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு மகாத்மா காந்தியே சொன்னாரு. அந்த பரமாத்மா சொன்னாலும் சொன்னாரு, இந்த ராவடி பிடிச்ச பொண்ணு நடுராத்திரியில தங்கமா போட்டு தெருவில் அலையுது, நம்ம கழுத்து அறுக்குது சார். அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே சார்? அவ நம்ம ஊர் பொண்ணு இல்ல சார், வெளியூர் பொண்ணு. ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. நான் ஒருத்தி நடந்து போறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்து சூழ்ந்துக்கிறீங்களே. இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணும் நடக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியாவில் போலீஸ் பத்துமா நம்மளே திருப்பி கேள்வி கேட்கறா. அதனாலதான் ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் புடிச்சு உள்ள போட்டோம். என்ன உனக்கே ஒழிக்கிற? எல்லாரும் கொடுத்துருக்காங்கல்ல, குடு. பிரீத்தி, திஸ் இஸ் டூ மச். வேணா உனக்கே போட்டு போக வேண்டியதானே? காந்தி சொன்னது 2001ல உண்மையான பார்க்க போறேன். எங்க ஒருத்தனையும் காணோம். மாட்டிக்கிட்டானுங்க. நைட்ல ஒரு பொண்ணு இவ்வளவு நகையை போட்டுட்டு போறா, உங்களுக்கு அறுக்கணும்னு தோணல? தன்னந்தனியா இந்நேரத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு நகையை போட்டு வந்தா அது கவரிங் எங்களுக்கு தெரியாதா? ஆமா, உன் பேர் என்ன? கல்யாணியா? இது ஒரிஜினல் கோல்ட், 24 கேரட். ஒரிஜினல் நகை நீ முன்னாடி பார்த்ததில்ல? பாத்துக்கோ. சுதந்திர அன்னைக்கு ஒரு சாதனையா இருக்கட்டும்னு இப்பதான் ஒரு தியாகி வீட்டுல இருந்து அடிச்சுட்டு வரோம். வட்டா கவரிங் மான். வண்டி அடியா. பொண்ணுக்கு நம்ம போலீஸ்க்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. வா, ஃபாலோ பண்ணலாம். கோழி கூபுர வேலை ராசாத்தி ராசம் வாராடி. என்னப்பா நடுராத்திரில ஒரு அழகான பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு? என்ன பார்த்தா ஒண்ணும் தோணலையா? இவ்வளவு அழகா இம்புட்டு நகை போட்டிருக்க, உனக்கே ஒருத்தனும் கிடைக்கலையே, எனக்கு யாரு கிடைப்பா? வந்துட்ட ராத்திரில மினிக்கிட்டு வழிய விடு. ஏய், அந்த பொண்ணு என்னடி கேட்ட? ஆமா, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்போமே. இன்னைக்கு சுதந்திரம், சாக்லேட் சாப்பிடு. இது எதுக்கு? வாயை கெடுத்துடும். வேண்டாம், ஏற்கனவே கெட்ட வாய் தானே. டேய் பொறுனது போதும். அந்த பொண்ணை மிஸ் பண்ண போறோம். வாடா. மகாத்மா காந்திஜி, நீங்க கண்ட கனவு ஓரளவுக்கு பலிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் முழுசா பலிக்குன்னு நினைக்கிறேன். ஜெய் ஹிந்த். எங்களுக்குங்க ஜெய் ஹிந்துங்க. நகையெல்லாம் அபேஸ் பண்ண நினைக்கிறியா? வாங்க. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரியா நான் கிடையாது. ஓ ஹேர் கட்டே சொல்லுதே, நீ ஒரு செயின் கட்டிங் பார்ட்டி. ஐயோ, ஃபாலோ பண்றது தொழில். தொழிலா? இது போய் தொழில் சொல்றது உனக்கு கேவலமா இல்ல? என்ன சாமா அடிக்க போறியா? கத்தியா பிளேடா? போனே. ஹலோ, நான் ரத்னம் பேசுறேன். ஆபத்துல மாட்டிக்கிட்டா. குரூப்பை கிளம்பி வாங்கடா. ஓஹோ, உங்க திருட்டு தொழில் இவ்ளோ தூரம் டெவலப் ஆயிடுச்சா? குரூப்பா பிரிஞ்சு ஏரியாவா கொள்ள அடிக்கிறீங்களா? இல்ல. ஐயோ, என்ன சார் இந்த பொண்ணு உங்களை பத்தி இவ்வளவு கரெக்டா சொல்லுது? நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? எஸ்ஐ ரத்னத்து மேல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி குரூப்பா திரண்டு வர போகுது. யூ ஆர் போலீஸ்கார்? யா போலீஸ். போலீஸ். ஐயோ, அது போலீஸ். சொல்ல விடாதீங்க. என்னடா ஏமா இந்த பேச்சு பேசுற? ஒரு போலீஸை கை நீட்டி அடிச்சிருக்கே, இது என்னமா சுதந்திரம்? காந்திஜியை கோச்சுக்குவாரு. இந்த பாருமா, எவன் மேல கை வச்சாலும் போலீஸ் சும்மா விடும். ஆனா போலீஸ் மேல கை வச்சா போலீஸ் சும்மா விடாது. போலீஸ் அங்கிள், உங்க கூட்டத்தை வர வேண்டாம்னு சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இந்த பாருமா, இது சாதாரண கேஸ் இல்ல. இந்த கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? இந்த பார், நீ போலீஸ் அடிச்ச கேஸ இவன் அடிச்சதா ஏத்துக்கிட்டு உனக்கு பதிலா இவன் ஜெயிலுக்கு போவான். என்ன? எனக்கு பதிலா இவர் ஜெயிலுக்கு போவாரா? தியாகி என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். சரி, ஒத்துக்கிறேன். கேஷ் என்கிட்ட கொடு, கேஸ் அவன் பாத்துக்குவான். நீ என்ன பண்ற? அட்வான்ஸ் அந்த செயினை கட்டி கொடு. கொடுத்துரு. ஐயோ, பங்குக்கு வந்துட்டானுங்க. யாரா இங்க போலீஸ் அடிச்சவன்? நான் தான். போலீஸே அடிக்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சா? நடரா ஸ்டேஷனுக்கு.